ராசியில் செவ்வாய். ராசியிலேயே செவ்வாய் இருப்பதால் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள். டென்ஷன் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியில் இருப்பதால் குடும்பத்தில் சில சமயம் கணவன் மனைவி இடையே சற்று காரசாரமான விவாதங்கள் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்கள் கணவன்மார்கள் மனைவிமார்களுடைய பேச்சுக்களை கேட்குதல் வேண்டும். அப்போதுதான் குடும்பத்தில் அமைதி நிலவும். 2 குரு தங்களின் தேவைக்கு ஏற்றபடி பண வரவுகள் வரும். நிறைய பண வரவுகள் வந்து எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். 3 சூரியன் சாதகம். அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். சிலருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் போன்றவை தாராளமாக கிடைக்கும். தந்தையாருடைய உதவி ஒத்தாசை கிடைக்கும். 3 புதன் இருப்பதால் தரகு, கமிஷன், ஏஜென்சி, ஷேர் மார்க்கெட்டில் உள்ளோருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஐடி துறை அன்பர்கள் நன்கு புகழ் பெறுவர். பத்திரிகை துறை அன்பர்களுக்கும் பேரும் புகழும் உண்டாகும். புத ஆதித்ய யோகம் உண்டாகிறது. சூரியனும் புதனும் இணைந்து இருப்பதால் புத ஆதித்ய யோகம். கேது 3 இருக்கிறார். அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு உண்டு.